சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் நீங்கள் அநேக மக்களுக்கும் தெரிந்திருக்கும். ஜெயலலிதாவின் கைரேகை பற்றிய வழக்கு தொடுத்திருந்தேன். அந்த வழக்கில் நீதிமன்றம் தானாகவே முன்வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு. ஆனால் ஏதோ சில காரணங்களுக்காக தன்னுடைய அதிகார வரம்பை மறந்து தேர்தல் ஆணையம்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறியது உண்மையிலேயே எனக்கு வேதனை அளிக்கிறது மட்டுமல்ல, தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலே இருக்கிறது என்பதுதான் உண்மை. கடந்த 40 நாட்களுக்கு மேலாக வதந்தி என்ற பெயர்களை புரளி பரப்பிக் கொண்டிருக்கின்ற அப்போலோ மருத்துவமனை இன்று வரை ஜெயலலிதாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை உண்மை நிலையை சொல்லவில்லை. இதற்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அதிலே பல நடிகர்கள், நடிக்கக்கூட திறமை இல்லாதவர்கள்லாம் தம்பிதுரையை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன்றாங்க, டாக்டரை பார்த்தேன், ஆனால் ஜெயலலிதா மூஞ்சை பார்த்தேன்னு யாரும் சொல்லலை. அதாவது நீதிமன்றமே இது எடுத்துக்கிறது காரணம் சொல்கிறேன்னா, தமிழக முதலமைச்சர் அவர் 1000 தப்பு பண்ணியிருக்கலாம், அது ரெண்டாவது. ஆனால் உடல்நிலை சரியில்லாத ஒரு பெண்மணியை மக்களும் பார்க்க முடியாது, கவர்னரும் பார்க்க முடியாது, அவங்களுடைய கட்சிக்காரனும் பார்க்க முடியாது, டாக்டர் சொல்கிறது தான் கேட்கணுன்ற ஒரு கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னா உண்மை நிலை என்ன? வதந்தியை பரப்புறது அவங்க தான். நல்லா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நாள் விட்டால் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க. இன்றைக்கி வெண்டிலேட்டர் வச்சாடுறாங்க, நீங்கள் குழா வச்சுருக்கான்றான் ஆகாரத்துக்கு. இதெல்லாம் எதுக்காக? ஜெயலலிதா உண்மையிலேயே நன்றாக இருக்காங்க தான் நினைக்கிறேன். அந்த நிலையிலே தேர்தல் ஆணையம் 29/10 அன்று நான் கொடுத்த மனு, 3 பக்க மனு, இந்த கைரேகை பற்றி கொடுத்துருக்கேன், இது அனுமதிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவர்களும் இந்த ஊழல் ஆட்சிக்கு துணை போகிற வகையிலே அவர்கள் 27ஆம் தேதி மனு கொடுத்தாங்களாம். அதாவது மருத்துவமனை பற்றி கையெழுத்து போட முடியாது, கைரேகை வரணும்னு. உடனே 24 மணி நேரத்தில் தமிழக தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதை நசீம் தலைமை தேர்தல் அதிகாரி டெல்லியில் ஒப்புக்கொள்கிறார். கைரேகை வைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் தேர்தல் சின்னம் ஒதுக்கப்படுவது, அந்த இரட்டைகளை வச்சு தான் அவங்க ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையிலே அந்த கைரேகை பார்த்திங்களான்னா இன்றைக்கி இது சாதாரண கைரேகை மாதிரி தெரியல. இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்த போது அது நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. நீதிமன்றம் தட்டி கேட்கக்கூடிய கடமை அவர்களுக்கு இருக்குது. தேர்தல் ஆணையத்தை தட்டி கேட்க உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்குது என்பதை ஒரு தனி நீதிபதி கிருபாகரன் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலை தேர்தல் அறிவித்த பிறகு நிறுத்தி காட்டிய பெருமை தமிழக நீதிமன்றத்துக்கு உண்டு. அதை தலைமை நீதிபதி அவர்கள் எந்த காரணமும் தெரியவில்லை. ஆனால் தான் தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கலாம். நமக்கு ஏன் அந்த பம்புன்னு. உண்மையிலேயே இது பொதுநல வழக்குத்தான் என்று அவர் மனதாட்சியே சொல்லுகிறது. அது தீர்ப்பு நினைக்கிறேன், சில பத்திரிகையில் வந்திருக்குது. ஆனால் தலைமை நீதிபதி உண்மையிலேயே பல வழக்குகளை போட்டிருக்கிறார் என்று கூறுகிற போது இந்த வழக்கையும் தேர்தல் ஆணையத்துக்கு அவர் கொடுத்த மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். அந்த உரிமை அவருக்கு இருக்குது. ஏன்னா நான் 3 பக்கம் 23 அனுப்பிச்சிருக்கேன், அதை கொடுத்துருக்கேன். 3 பக்கம் அறிக்கை, அந்த அறிக்கையை பார்க்க முடியல தேர்தல் ஆணையத்துக்கு. ஆனால் அதிமுக கொடுத்த மனுவை ஒரே நாளில் பதில் அனுப்புகிறாங்க. இது காரணம் என்ன? இதை நீதிமன்றம் உணர்ந்திருக்கணும், அவங்க அந்த உத்தரவை போட்டிருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தள்ளுபடி செய்யப்பட்டு தான் கவலைப்படலை, அது அவங்களுடைய உரிமை, நீதிபதிகளுக்கு உரிமை. ஆனால் தங்களுக்கு இருக்க அதிகாரத்தை அவர்கள் மறந்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, கண்டனத்துக்குரிய என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்.
தொடர்ந்து உங்க வழக்குகள தள்ளுபடி செஞ்சுட்டு வராங்க. நீங்க ஜெயலலிதாவோட உடல்நிலை குறித்து எந்த ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சாலும், அது தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இதாம்மா, அதாவது தேர்தலா மாத்திரம் இல்லை, ஏற்கனவே போட்டவர்களாம் விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் தடுத்தாங்க. அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளே தகவல் யோகிய மாதிரி நடந்துக்கிட்டாங்க. பார்க்க மாட்டேன் தாக்கூர். ஏன்னா ஏற்கனவே தத்து அவர்கள் ஜாமீன் கொடுக்குற போது ஜெயலலிதாவிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஜாமீன் பிணை கொடுத்தீர்கள், சட்டப்படி ஏழைகளுக்கு இருக்கிற சலுகை கூட அவர்கள் காட்டவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்டி 4 பக்க அறிக்கை கொடுத்திருந்தேன். அந்த வழக்கை தத்து அவர்கள் எடுத்துக்கொண்டு உடனடியாக அவர் விசாரிக்காமல் வேறு பெஞ்சுக்கு மாற்றி விட்டார். அப்பொழுது கூட 1000 கோடி ரூபாய் வாங்கினார் என்று நான் ஒரு குறிக்கோள் காட்டியிருந்தேன். தவறு என் மீது இருந்தால் தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். இன்று வரை அவர்கள் செய்யவில்லை. மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருப்பதுதான் காட்டுகிறது. நீதிபதிகளும் மனிதர்கள் தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மக்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சிகள் சொல்வது போல் தீர்ப்பை கூறுவது என்றும் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இந்த சொத்துக்கு வழக்கு முடிவு தேர்தல், அதாவது அந்த எஸ்எல்பி மேல்முறையீட்டு அதில் நானும் ஒரு வழக்கு போட்டிருக்கேன். எனக்கும் ஒரு உரிமை இருக்குது அதில் கேட்குறதுக்கு. அப்படிப்பட்ட நிலையில் 4 வாரத்தில் கொடுக்க போகிறோம் அதனுடைய உத்தரவை என்று கூறிய நீதிபதிகள் 3 மாதம் ஆச்சு. நேற்று முந்தானத்துக்குள்ள லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். எதுக்காக தள்ளி போடுறீங்க? உண்மையை சொல்கிறது ஏன் பயப்படுறீங்க? நீதிபதிகள் நீங்கள் கோடி கோடியோட வாங்கிங்க, எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீதியை மட்டும் மறுக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய குறிக்கோள். என் போன்ற இளைஞர்கள் இன்னமும் நீதிமன்றத்தை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வலியுறுத்தி வழக்குகளை போடுகிறேன். தள்ளுபடி செய்வது அவருடைய உரிமை, வழக்கு போடுவது எனது உரிமை, மக்கள் உரிமை. அந்த மக்கள் உரிமையை தலையிடுவது ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்றுதான் வேண்டுகோளுக்காக நான் வழக்கை தொடுக்கிறேன். ஜெயலலிதா பற்றி போட்ட வழக்கிலே அவர் தள்ளுபடி செய்தால் நான் வருத்தப்படவில்லை. அவருடைய செயல்பாடுகள் இந்த தமிழகத்திலே இந்த தலைமை நீதி வந்த பிறந்தான் தமிழக அரசுக்கு பயங்கரமான உத்தரவுகளை போட்டிருக்கின்றார். அதை பாராட்டுகின்ற ஒரே தலைவன் மட்டுமல்ல, இளைஞனும் டிராஃபிக் ராமசாமி என்பதை அவளும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கிலும் அதை சொல்லி காட்டியிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது பெருமை அடைகிறேன். விளம்பரத்துக்காக டிராஃபிக் ராமசாமி வழக்கு போடுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் இருக்கிற உண்ணாவிரதம் இதுக்கு ஒரு காரணமா? இது நீ கேட்குற கேள்வி சரியான கேள்வி. விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்கு என்று தலைவி கூறியிருந்தாலும் அந்த வழக்கை தழுவி அவர்கள் தான் விளம்பரம் தேடிக் கொள்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் டிராஃபிக் ஜெயலலிதா மேலே போட்ட வழக்கை நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னு விளம்பரம் அவங்க தேடிக்கிட்டாங்க. எனக்கு விளம்பரம் தேவையில்லை. இன்று வரை கடந்த 50 ஆண்டு காலமாக மக்களுக்கு பதவி இல்லாமல் பல உயிர்களை காப்பாற்றி கொண்டிருந்தவன் என்பதை எந்த விளம்பரமும் இல்லாமல் செய்து கொண்டிருந்தவன் தான். இப்போதும் அதான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதை பற்றி நான் கவலைப்படலை. அது அவர்களுடைய உரிமை. வழக்கு போடுவது என்னுடைய கடமை, மக்களுடைய கடமை. அந்த மக்களுடைய கடமையை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். பல வழக்குகள், இந்த புது வழக்குகள் நீதிமன்றத்தில் பார்ட்டியின் பர்சனாக அப்பீலாக இருந்த காரணமே இந்த இளைஞன் டிராஃபிக் என்பது நீதிமன்றத்துக்கும் தெரியும், அனைத்து மனசாட்சியுள்ள அதிகாரிகளுக்கும் தெரியும், ஜார்ஜ் என்ற ஆணையாளரை தவிர. இந்த உண்ணாவிரதம் எவ்வளோ நாள் நீடிக்கும் சார்? அநேகமாக இந்த உண்ணாவிரதம் என்பது ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா தேர்தல் ஆணையம் தவறான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழல்வாதிக்கு பின்னால் ஜால்ரா போட்டுகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடுத்திருக்கிறேன். நேற்று தினம் மனு அனுப்பியிருக்கிறேன். 24 மணி நேரத்தில் பதில் சொல்லி எழுதியிருக்கேன். தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை என்றால் நிச்சயமாக நாளைய தினம் எழும்பூர் உயர்நீதிமன்றத்திலே 156 செக்ஷன் படி அவர் மீது வழக்கு பதிவு, அதாவது தவறான தம்பு மெஷினை வாங்கி அதை ஒப்புக்கொண்டது தவறு என்பதை அவர்கள் மீது 120B கூட்டு சரி வழக்கு தொடரப்போகிறது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக்கிறது. தேர்தல் அதிகாரிகள் நியாயம் நடக்க வேண்டும். இதே நிலையிலே நேற்று 2 வழக்கிலே இதே தலைமை நீதிபதி கட்சிக்கு திமுகவும் பாமகவும் போட்ட வழக்கில் இந்த தேர்தல் விஷயமாக
வழக்கு பதிவு காவல்துறையினர் 14ஆம் தேதிக்குள்ளே அறிக்கை தாக்கல்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது எப்படி சொன்னார்? இதே தலைமையிட்ட கேட்குறேன், கட்சிக்கார கொள்ளையடிச்சவும் நல்லா தெரிஞ்சு அவங்க போடுற வழக்கை ஏற்று பதில் போட சொல்லி கேட்குறாரு தேர்தல் ஆணையத்தையும் காவல்துறையும். அப்போ நான் போடாமல் தப்பாது? சாதாரண மனிதருக்கு இருக்கிற உரிமையை தட்டி கழிக்க நினைக்கிற தலைமை நீதிபதிக்கு ஒரு விதத்தை நான் வருத்தம் தெரிவித்தாலும் இனிமேல் அவ்வாறு செய்ய மாட்டார். ஒரு நியாயமான உத்தரவு எனும் மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்ற உத்தரவைத்தான் அவர் போட்டிருக்க வேண்டும் நினைக்கின்றேன். அதை செய்ய தவறியது உண்மையிலேயே என் மனவேதனை பெற்று இன்று ஜெயலலிதாவை விட அதிகமான உடல்நிலை பாதிப்பாக நான் படுத்து கொண்டிருக்கின்றேன். என்னை யாரும் வந்து பார்க்கலாம், ஜெயலலிதாவை யாரும் பார்க்க முடியாது சொல்லலை. இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாகத்தான் தலைமை நீதிபதி இனிமேல் நடப்பார் என்று நம்புகிறேன். கமிஷனர் ஜார்ஜ் இன்னும் 13-15 நாட்களில் கைது செய்யப்படுவார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நேற்று நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன? அதாவது இந்த பேனர் மேட்டில் காங்கிரஸ் ஆஃபீஸ் வாசலில் ஒரு மாநகராட்சி அதிகாரியை தாக்க வராங்க காவல்காரர்கள், காவல்துறை அதிகாரிகள். என்னிடம் சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் போய் அப்புறம் வாங்கன்னு என்னெதிரியே மிரட்டுறாங்க. இதுக்கு காரணம் அவர் தொலைபேசியில் ஏசி தொலைபேசியில் ஜார்ஜிக்கிட்ட பேசுகிறாரு. அவர் ஏதோ சொல்கிறாரு. மீண்டும் இந்த டிராஃபிக் ஆஃபீஸர் கைது பண்ணுற அளவில் ஏதோ சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதே போல் தான் 12/3/2015 எந்த விதமான பேலையும் கையை கூட வைக்கலை. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பொய் புகாரை வாங்கி கைது செய்து 4 மணிக்கு கண்டனத்துக்குள்ளானவர். 2 ஆய்வாளர்கள் அனுப்பி, பிரபு ஜவஹர் 2 பேர் அனுப்பிச்சு என் பேரில் பொய் வழக்கு போட்டவர். இவர் உட்கார்ந்த ஒரு வாரத்திலேயே அந்த வழக்கு சமன் ஓடுது. எனக்கு 2 வருஷமாக சும்மா இருந்தாங்க. அப்போது இவர் உள்நோக்கம் உள்ள ஒரு அதிகாரி அதை 307 வழக்கு நான் பதிவு செய்யறதுக்கு பண்ணிட்டேன். அநேகமாக வழக்கு முடிவுக்கு வரும், 2 நாளில் வந்துடும் விசாரணைக்கு. அப்போது அவருக்கு ஒரு நிச்சயமாக தண்டனை வாங்கி கொடுக்குற நிலை உருவாக்குவேன். ஏற்கனவே டிஜிபி சேகர் பட்ட பாடு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஜார்ஜுக்கு நிச்சயமாக உண்டு, அவரை தண்டிக்காமல் விட மாட்டேன். தனிப்பட்ட முறையில் டிராஃபிக் ராமசாமி மேலே ஜார்ஜுக்கு என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஏன்னா பொறுப்புள்ள ஐபிஎஸ் அதிகாரிகள் தலையிடலை, மாமூல் வாங்கிட்டு தான் பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்தையும். இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்ல முடியும், தியாகராய நகரில் 2000-3000 கடைக்கு ₹1,00,000 மூலம் அந்த ஆய்வாளர் மாம்பழம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 4 வருஷம் அந்த ஆய்வாளர் இன்னும் மாற்றலை. ஆனால் இவர் வந்த அப்புறம் சென்னை மாநகரில் நிறைய ஆய்வாளர் பந்தாடி இருக்கார். வாரம் இப்போ தான் கொஞ்சம் நாள் இருந்துருக்குது. ஆனால் இன்னமும் அந்த ஆய்வாளரை மாம்பழம் ஆய்வாளர் மாற்றவில்லை. ஏன்னா மாமூலையே வாங்கி கொடுக்குறார். மாமூல் வாங்கி கொடுக்குற அதிகாரிகளை எல்லாம் விட்டு வைப்பது என்பது ஜார்ஜினுடைய கொள்கை. அது தவறு. ஐபிஎஸ் அதிகாரிக்கே லாய்க்கில்லை என்பதை தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஊடகங்களில் நேற்று ஒரு தவறான ஒரு செய்தி வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. விளம்பரத்துக்காக டிராஃபிக் ராமசாமி இந்த கேஸை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீதிமன்றத்தில் அவ்வாறு எந்த ஒரு லைனுமே நீதிபதி எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஊடகங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்ன சார்? அதாவது சொன்னாரா இல்லையான்னு உத்தரவு பார்த்து தான் சொல்ல முடியும். அதனால் தன் தொலைக்காட்சியிலே அதை பார்த்தப்ப தான் இந்த உணவகத்தை நான் துவைக்கினேன். விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு என்ற ஒரு வரியை சொல்லியிருக்கிறார்கள். அது நீதிபதி சொன்னது காலையிலே அகில இந்திய அதிமுக வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னபோது, நீ விளம்பரத்துக்காக அந்த வழக்கை உங்களோட சேர்த்துக்க முடியாது அப்படின்னு கண்டித்தார். அது உண்மை. ஆனால் அந்த கண்டிப்பை என்னுடைய வழக்கிலே சேர்த்தது என்பது தவறுதான். தவறுதான் செய்து நினைக்கின்றேன். இனிமேல் அவ்வாறு சன் தொலைக்காட்சியோ என் தொலைக்காட்சியோ ஒரு உத்தரவை பார்க்காமல் தயவு செய்து என் போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற வகையிலே செயல்பட்டாலும் படாமல் பரவாயில்லை. அந்த அவதூறு வழக்கு அந்த விளம்பரத்துக்காக போடப்படுது என்ற வார்த்தைகளை தயவு செய்து இனிமேல் போடாமல் சமூக ஆர்வலை ஆதரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கிறேன்.